திருமறை குர்ஆனில் ரமலானை அல்லாஹ் கடமையாக்கியதை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அது போன்றும் அல்லாஹ் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கி இருக்கிறான். ஏன் தெரியுமா, என்ன காரணத்துக்காக தெரியுமா என்று அல்லாஹ் கடைசியிலே பதில் சொல்லி காட்டுகிறான். லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நாம் பார்க்கிற எல்லா தீமையும் ஒரு இசையாக இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் அல்லாஹ் சாங்ஸ் கேட்பதை, இசை கேட்பதை தடுத்து விட்டான் என்று இந்த மாதத்தில் நாம் கேட்காமல் இருக்கிறோம். அல்லாஹ் எல்லா காலத்தையும் தடுத்துட்டான், கேட்கக்கூடாதான். இந்த மாசத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் நம்ம தர்றோம். அதே மாதிரி சினிமா படங்களாக இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் நான் படத்தை பார்க்க மாட்டேன். இப்ப பெருநாள் தொழுகைக்கு வந்துட்டீங்களே, இப்ப பெருநாள் சில பேருக்கு என்ன பரிபூர்ணமான பெருநாள்னா, பெருநாள் தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு பொழுது எப்படி போகணும்னா ஒரு படமாவது பார்த்துடணும். அப்பதான் அது ஈது, அது நல்ல ஒரு கொண்டாட்டமான ஒரு நாள். ஏதாச்சும் ஒரு படம் ஜாலியா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் இந்த பெருநாள் அன்னைக்கு 2-3 படமாவது பார்த்துருவாங்க. அப்ப இந்த பெருநாள் தொழுகை முடிந்தவுடன் எப்படி உடலில் போடக்கூடிய புத்தாடையை இன்று ஒரு நாள் கலட்டி தூரம் வீசி விடுகிறோமோ அது போன்ற இறையச்சமும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பயமும் இந்த பெருநாளோடு நாம் முடிந்து விடக்கூடாது.